ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நான் வந்துட்டு லட்சுமி காயினை வச்சுட்டு நம்ம ஒரு ஹேர் பேண்டை மேக் பண்ணலாம். இந்த காயின் வந்து திருப்பி இருக்கா நேராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. கம்மு ஒட்டுது, இங்கே கொஞ்சம் பார்த்து கம்மில் கைப்படாமல் ஒட்டினீங்க அப்படின்ட்டா நல்லாவே ஒட்டிக்கும். ஆச்சு. கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுலாம். கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறம் ஒட்டினா தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா கையில் கம் ஒட்டுது, அதனால கொஞ்சம் 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுலாம். சரிங்களா? இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டோம்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம இங்கே காஞ்சிடும்னு நினச்சிட்டு க்ளோவோட டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக வந்து கெட்டி ஆகிடும். வெளியே வரது நம்ம யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆகும். நான் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல, நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் பிடிக்கலையாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க வீடியோஸ், ஆனால் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் இது மாதிரி தான் இருந்தேன். ஆக்சுவலாக நான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகே, நீங்கள் அட்லீஸ்ட் டிஸ்லைக் பண்ணிங்கன்னாச்சும் ஓகே, நான் என்னால் மக்களுக்கு பிடிக்கல, இல்லை இன்னும் நான் நல்லா சொல்கிறது புரியல, இல்லை நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னாச்சும் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நல்லா இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல டிஸ்லைக் ஆச்சு போடுங்க, நல்லா இல்லைனாச்சும் போடுங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் நம்ம இப்போ கையிலே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப் வருதான்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். கரெக்டாக அந்த ஷேப் வருதான்னு பார்த்துட்டு இந்த அழகாக இருக்குல்ல. நீங்கள் இது மாதிரி நம்ம கடையிலே நிறைய கிடைக்கும். இருந்தாலும் இது மாதிரி ஹேண்ட்மேடாக செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கடையிலலாம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து மிஷினரி ஒர்க்ஸாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறாங்க. இது கேர் அண்ட் லவ்வோட. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட்மேடாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவன் கைத்தறி சேரை கூட உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு ஒரு சினிமாவில் பார்க்குறோம், ஒரு சினிமாவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு லைக் போடுறீங்க, நிறைய பேருக்கு லைக் போகிறோம் நம்ம. ஆனால் வந்து இது மாதிரி ஹேண்ட்மேடாக செய்கிறாங்க. சின்னதாக ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்டில் ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் தானே. இது மாதிரி செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நல்ல மனசு இருக்கிறவங்களே இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ நீங்கள்லாம் பக்குவப்பட்டவங்க தான், எல்லாம் தெரியும் தான் உங்களுக்கு. இருந்தாலும் என்னோட மனசில் இருக்க நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், சார் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ளூ தடவிட்டு ப்ளூ கலர் ஸ்டோனை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நார்மல் ஸ்டோனை சேர்த்து ஓட்டிட்டு இப்போ நான் சென்டரில் வந்துட்டு நம்ம ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் காய விடுங்க. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு காய விட்டீங்க அப்படின்னா அந்த கம் வந்து காஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ். தேங்க்யூ மக்களே.